ஃபர்ஸ்ட் நான் வந்து கிச்சன்ல இருக்க அந்த கார்னர் ஷெல்ஃபை தான் க்ளீன் பண்ண போறேன். நிறைய திங்ஸ் வந்து கச்ச கச்சன்னு ஆயிடுச்சு. அதோட நிறைய பாட்டில்ஸ் எம்டியாவும் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ண போறேன். இன்னைக்கு வந்துட்டு சண்டே. இன்னைக்கு தான் நான் இந்த ஒர்க் எல்லாம் பார்த்தேன். மோஸ்ட்லி வந்துட்டு ஃபுல் கிளீனிங்லாம் நான் பண்ண மாட்டேன். சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணி கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இந்த கார்னர் ஷெல்ஃபை ஃபுல்லாக நான் தான் க்ளீன் பண்ணேன். எப்போவுமே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் வர்ற ஒரு சில திங்ஸை கிளாஸ் கண்டெய்னர்ஸில் மாற்றி வைப்போம். ஆனால் இந்த வாட்டி எதையுமே இப்படி மாற்றி வைக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்ததில் அப்படியே நிறைய யூஸ் பண்ணிவிட்டு டைம் போயிடுச்சு. அதனால சேஞ்ச் பண்ணி வைக்காததெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் காலியானதெல்லாம் குப்பையில் போட்டுற போகிறேன். ஊருக்கு வந்துட்டு இப்போ போகலாம் அப்போ போகலான்னு யோசிச்சுட்டே இருந்ததில் இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியே பெண்டிங்லேயே இருந்தது. இந்த பாஸ்கெட்டையுமே கழுவணும். அதனால குப்பையில் போடுறது, வாஷ் பண்ணுறது அதெல்லாம் இதில் கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ சீக்கிரமாக இதை க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி லாவா கேக் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஆனால் முடியுமான்னு தெரியலை. நான் எல்லாத்துலயும் இந்த மாதிரி பேப்பர்ல எழுதி செலோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. ஆனால் 1-2 நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும். அதுலலாம் நான் எழுதலை. இது வந்துட்டு டெசிகேட்டட் கோகோனட். இது வரைக்கும் நான் வாங்கினதில்லை. சாக்லேட் ஃபில்லிங்காக வாங்கியிருக்கேன். அடுத்து இது வந்துட்டு ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர். இதெல்லாம் நான் எப்பயாச்சும் மாறி தான் வாங்குவேன். அதனால அப்பப்போ இதை மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இது எல்லாமே ஜெல் ஃபுட் கலர்ஸ். உங்களுக்கு ஆர்கானிக் ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரிக் பிராண்ட் வாங்கிக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நீல்கிரிஸில் கிடைக்கும். இந்த சென்ட்ரலில் இருக்க ரேக்கில் வந்து நான் ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம்ஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்காமல் இப்படி தனியாக அரேஞ்ச் பண்ணால் எல்லாமே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் மேலே உள்ள ஷெல்ஃபில் வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கார்னர் ஷெல்ஃப் அவங்க திங்ஸ் வைக்கிறதுக்காக தான் எங்கள் அம்மா வாங்கினாங்க. ஆனால் என்னோடதெல்லாம் வைக்கிறதுக்கு பிளேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்துட்டு நெய் பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேருந்து கிளாஸ் கண்டெய்னருக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கணும். கீழே வந்துட்டு நெய், அதுக்கப்புறமா காஃபி பவுடர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆயில் பாட்டில். இதில் 2 இருந்தது. ஒன்றை வந்து எங்கள் அம்மா கீழே போட்டு உடச்சிட்டாங்க. அதனால செட்டாக இருக்கட்டும்னு இந்த ட்ரியோ இதில் மாற்றி வச்சுருக்கோம். இது வந்து ரீஃபைன் ஆயில். இது வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அதுக்கப்புறமா இங்கே சால்ட் அண்ட் பெப்பர், அப்புறம் சாஸ் பேக்கெட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அடுத்து இது வந்து ஃப்ரூட் பிக். அதுக்கப்புறமா இதில் டூத் பிக் இருக்குது. இது வந்து மெயினாக கிளீனிங் பர்பஸ்க்கு, பேக்கிங் பர்பஸ்க்கு. இதை வாஷ் பண்ணிட்டு கோகோனட் ஆயில் ஃபில் பண்ணி வைக்கணும். இதையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ரொம்ப சின்ன பிளேஸ் அப்படின்றதுனால நிறையா திங்ஸ் ஸ்டோர் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ரேக் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கிளீனிங் ஒர்க்கெல்லாம் தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கே பயங்கரமாக டைம் இழுத்துடுச்சு. இங்கே புக் ஷெல்ஃபில் நான் 3 பிளான்ஸ் வச்சுருந்தேன். கெலாஞ்ச், நியான், அதுக்கப்புறமா இங்கே ஒரு சக்கலண்ட் வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து இண்டோரில் வச்சதுனால லீவ்ஸ் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இப்போ கிராப்டோவேரியா வச்சுருக்கேன். இங்கே ஒரு பாட்டிலில் இருங்க காட்டுறேன். இந்த பாட்டில் வந்துட்டு செட் ஆஃப் 2 பாட்டில்ஸ் கிச்சனில் இருந்தது. வாட்டர் பாட்டில் ஒன்று உடஞ்சிருச்சு. அதனால இன்னொன்னுல இந்த மாதிரி பெபிள்ஸ் போட்டுட்டு ஸ்பைரல் பேம்பூ 2 வச்சிருக்கேன். சில நேரம் இண்டோர்ல வைக்கிற பிளான்ஸ் வந்துட்டு செட் ஆக மாட்டேங்குது. அதனால இப்போ இப்படிதான் வச்சிருக்கேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.